ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருள் பணி செய்யும் குருக்களையே ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். திருப்பலி காணும் இறை மக்களை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். செம்மொழி தமிழால் பாடல்கள் புனைந்து இறை புகழ் ஓங்கிட பாடிடுவோம். மெல்லிசை கருவிகள் யாவையும் இசைத்து தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். செம்மொழி தமிழால் பாடல்கள் புனைந்து இறை புகழ் ஓங்கிட பாடிடுவோம். மெல்லிசை கருவிகள் யாவையும் இசைத்து தாளங்கள் முழங்கிட ஆடிடுவோம். ஸ்வரங்களின் ஆலாபனை இசை தமிழ் ஆராதனை. ஸ்வரங்களின் ஆலாபனை இசை தமிழ் ஆராதனை. இனிதே வருவோம் இறையர் பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். இனிதே வருவோம் இறையர் பெறுவோம் இயேசுவின் வழியில் நடந்திடுவோம். வானக தந்தையின் மைந்தர்களே பாருங்கள் இறையுள்ளம் அன்புடனே. வானக தந்தையின் மைந்தர்களே பாருங்கள் இறையுள்ளம் அன்புடனே. ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம் அன்பில் இணைந்து வாழ்வோம். ஒவ்வொரு இறைவன் திருப்பெயர் தொழுவோம் அன்பில் இணைந்து வாழ்வோம். வானக தந்தை மைந்தர்களே பாருங்கள் இறையுள்ளம் அன்புடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் நமது பங்கின் பாதுகாவலரான கோடி அற்புதர் புனித அந்தோணியாருக்கு 2ஆம் நாள் நவநாள் திருப்பலியை விழா எடுத்து சிறப்பிக்கின்றோம். இந்த நவநாள் திருப்பலிக்கு புனிதரின் ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல வந்திருக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் அன்பிய குடும்பங்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும், உடல்நலம் குன்றியோரின் பிணி நீங்கவும், பேய்களை ஓட்டவும் சீடர்களுக்கு அதிகாரம் அளித்தார் இயேசு. இவ்வதிகாரத்தை தம் ஜெபத்தால், தூய்மையான உள்ளத்தால், விசுவாசத்தால் பெற்றுக்கொண்ட கோடி அற்புதர் புனித அந்தோணியார். குறைவில்லாமல் கேட்போருக்கும் நம்பிக்கையோடு வேண்டுவோருக்கும் தம் பரிந்துரையால் இறைவனிடம் பரிந்து பேசி பெற்று தருபவர்
நம் புனிதர் புனித அந்தோணியார். விலைமதிக்கப்படாத மாணிக்கமாக தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு மங்காத ஒளி சுடராக புதுமைகள் பல செய்தவர். இத்தகைய புனிதரின் புதுமைகளை ஒவ்வொரு நாளும் நமது வேண்டுதல்கள் வழியாக பெற்று செல்ல இறையருள் கேட்போம். இன்றைய நாளை சிறப்பிக்கும் புனித வியாகுல அன்னை, குழந்தை இயேசு மற்றும் சந்தியாகப்பர் அன்பிய குடும்பங்களை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த அருள் கேட்டு இணைவோம். இறை இயேசுவின் அன்பில், உறவின் பலியில். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்களை ஏற்ற மனமர்ந்தோம். எல்லாம் வல்ல கடவுளிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாழ்வின்றே ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கனியான புனித மரியாவை, வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல தந்தையே, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் கடவுளாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. அந்த நாட்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது. திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர். இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர். சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார். இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார். சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர். ஏனெனில் பலரை பிடித்திருந்த தீய ஆவிகள் அவரிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாத முற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ரிசா ரிசா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் புகழ்ந்தேத்துங்கள் புகழ்ந்தேத்துங்கள். மாண்புமிக்க வான்தலத்தில் புகழ் பாடுங்கள் புகழ் பாடுங்கள். அல்லேலூயா சனிதபதனிசா அல்லேலூயா. கபமகமபதா கமபமகரி ரிசா ரிசா கமபமகரி ரிசா ரிசா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 34 முதல் 40 முடிய. அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 34 முதல் 40 முடிய. இயேசு சதுசேயரை வாயடக்கச் செய்தார் என்பதை கேள்விப்பட்ட பரிசேயர் ஒன்று கூடி வந்தனர். அவர்களிடையே இருந்த திருச்சட்ட அறிஞர் ஒருவர் அவரை சோதிக்கும் நோக்கத்துடன், போதகரே, திருச்சட்டத்தில் தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இதற்கு இணையான இரண்டாவது கட்டளை. திருச்சட்டம் முழுவதற்கும் இறை வாக்குகளுக்கும் இவ்விரு கட்டளைகளே அடிப்படையாக அமைகின்றன என்று பதிலளித்தார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, புனித அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளை, நம்முடைய பாதுகாவலருடைய பெருவிழாவை நவநாள் எடுத்து சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பாதுகாவலருடைய பெருவிழாவின் 2ஆம் நாளான இன்று நமக்கு சிந்தனைக்காக தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு அந்தோனியார் விலை மதிக்கப்பெறாத மாணிக்கம். இதுதான் இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு. மாணிக்கம், மாணிக்கத்தை பார்த்துருக்கீங்களா? மாணிக்கம் பார்த்துருக்கீங்களா? மாணிக்கத்திற்கு நல்ல தமிழில் செம்மணி அப்படின்னு சொல்கிறார்கள். பலரும் பார்த்துருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அது விலை மதிக்கப்பெறாத ஒரு பொருள், அதைவிடவும் ஒரு அணிகலன். அந்தோனியாரை விலை மதிக்கப்பெறாத மாணிக்கம் என்று சொல்கிறோம். அப்படின்னா ஏன் அவரை அந்த வார்த்தைகளால் நாம் அழைக்கிறோம் என்று இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த தலைப்பை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய கத்தோலிக்க திருவழிபாட்டில் ஒரு பழமையான பாடல் உண்டு. அந்த பாடல் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.
பூசை பழி போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. அதுக்கடுத்து என்ன வார்த்தை வருது? புவி நிறைய பொன் தந்தாலுமே பழிக்கு ஈடில்லையே. இந்த வார்த்தை நமக்கு தெரியும். திருப்பலியை போன்ற உன்னதமான வழி இந்த உலகத்திலே கிடையாது. அதுக்கு நாம் எவ்வளவு பொருள் தந்தாலும் பொன் தந்தாலும் அதுக்கு ஈடாகாது. அந்தளவுக்கு இந்த திருப்பலியானது விலை மதிக்கப்பெறாத ஒன்று. எவ்வளவு பொருள் கொடுக்கலாம், எவ்வளவு பொன் கொடுக்கலாம், அவற்றுக்கெல்லாம் இந்த திருப்பலி ஈடாகாது. அதே வார்த்தைகளை நாம் அந்தோனியாருக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்தோனியாருடைய பெருமைக்கு முன்பாக, அவருடைய வாழ்க்கைக்கு முன்பாக எவ்வளவு பொன்னும் எவ்வளவு பொருளும் என்ன செய்யாது, ஈடாகாது. அந்தளவுக்கு அவர் விலை மதிக்கப்பெறாத ஒரு மாணிக்கமாக இருக்கிறார் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அந்தோனியாரை விலை மதிக்கப்பெறாத மாணிக்கம் என்று நாம் அழைக்கிறோம் என்றால் அவருடைய வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கிறது, எந்த அளவுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது என்று நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்தோனியாருடைய வாழ்க்கை, அவருடைய புதுமைகள் நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். சற்று வித்தியாசமாக சிந்தித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அந்தோனியாரை விலை மதிக்கப்பெறாத மாணிக்கம் என்று நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய போதனையும் சரி, அவருடைய வாழ்க்கையும் சரி எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது, அவையெல்லாம் எப்படி அந்தோனியாரை விலை மதிக்கப்பெறாத மாணிக்கம் என்று நாம் அழைப்பதற்கு காரணங்களாக இருக்கின்றன என்று நாம் சிந்தித்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்தோனியார் அப்படி நாம் நினைத்தாலே ஒரு காரியம் நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். அது என்ன அப்படின்னா அவருடைய அழியாத நாக்கு. அந்தோனியார் அப்படின்னாலே அவருடைய அழியாத நாக்கு தான் நினைவுக்கு வரும். அழியாத நாக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால் அவருடைய போதனை. கடவுளுடைய வார்த்தையை வல்லமையோடு போதித்தார், கடவுளுடைய வார்த்தையை வல்லமையோடு எடுத்துரைத்தார். அதனால் கடவுள் அவருக்கு மாபெரும் கொடையை அழியாமல் அவருடைய நாவை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று நாம் சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனித வரலாற்றிலே மனிதருடைய பரிணாம வளர்ச்சியிலே ஒரு கருத்து மீண்டும் மீண்டுமாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது. என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்திலே வலிமையானது தான் வாழும். இந்த உலகத்தில் என்ன செய்யும்? வலிமையானது தான் வாழும், உயிர் வாழும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இதை நாம் எப்பொழுது அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த கொரோனா காலத்தில் யார் இந்த உலகத்தில் வாழ முடியும் அப்படின்னு சொன்னால் வலிமையானவர்கள், உடலிலே வலிமை இருக்கக்கூடியவர்கள் தான் வாழ முடியும் அப்படின்னு சொன்னார்கள். பலம் குன்றியவர்கள், வலிமை இல்லாதவர்கள் இந்த உலகத்தில் வாழ முடியாது என்ற கருத்தானது அந்த கொரோனா காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. இதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உடலிலே வலிமையான உறுப்புகள் நிறைய இருக்கிறது. கை வலிமையானது, கால் வலிமையானது, சரிங்களா? வலிமையான உறுப்புகள் தானே, இவையெல்லாம் வலிமையான உறுப்புகள். ஆனால் நாக்கு என்பது மிகவும் வலிமை குன்றியது. மற்ற உறுப்புகளோடு ஒப்பிடுகிற பொழுது வலிமை குன்றியது. அது வாய் பேசும், அது வேற. ஆனால் இந்த எலும்பு மற்ற உடல் உறுப்புகளோடு ஒப்பிடுகிற பொழுது மிகவும் வலிமை கொண்டது, சாதாரணமானது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சாதாரண உடல் உறுப்பை, அதனுடைய அந்தோனியாருடைய நாவினை கடவுள் அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படி சொன்னால் இந்த நாவினால் அந்தோனியார் எந்த அளவுக்கு கடவுளுக்கு மாட்சிமை செலுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்தோனியாருடைய கையில் அழியாமல் இருந்திருக்கலாம், கால் அழியாமல் இருந்திருக்கலாம், அல்லது தலை கூட அழியாமல் இருந்திருக்கலாம். நம்ம சவேரியாருடைய பெருங்கோயிலுக்கு சென்றிருப்போம். அங்கே சென்றிருக்கிற பொழுது அவருடைய உடல் அழிமையாமல் இருக்கிறது அப்படின்னு நாம் பார்த்தோம். ஆனால் அந்தோனியாரை பொறுத்தளவிலே அந்தோனியாருடைய நாவு அழியாமல் இருக்கிறதுன்னு சொன்னால் உடலிலே மிகவும் சாதாரண வலிமை இல்லாத ஒரு உடல் உறுப்பு. ஆனால் அந்த நாவினை கடவுள் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இந்த நாவின் மூலமாக கடவுளுக்கு அந்தோனியார் எந்த அளவுக்கு மாட்சிமை செலுத்தினார் என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலேயே நாம் அவரை விலைமதிக்கப்பெறாத மாணிக்கம் என்று சொல்லலாம். நாவினால் கடவுளுக்கு புகழ் சாற்றினார், நாவினால் கடவுளுக்கு பெருமை சாற்றினார் என்று சொல்லலாம்.
திருப்பலியிலே ஒரு செய்தியானது அந்தோனியாரை பற்றி சொல்லப்படுகிறது. திருக்குழும மன்றாட்டிலே ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால், புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகி எங்களுக்கு என்ன செஞ்சேரு வழங்கினேர். அப்படி ஒரு கருத்து வருகிறது. அப்படின்னா அந்தோனியார் தலை சிறந்த போதகர், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தலை சிறந்த போதகர். அந்த போதனையினால தான் கடவுளுக்கு மாற்று செலுத்தினார். இன்றைக்கு நாம் அவரை விலை மதிக்கப்பெறாத மாணிக்கம் என்று அழைத்து கொண்டு இருக்கிறோம். அன்பார்ந்தவரே, ஒரு சில வரலாற்று உண்மைகளை நாம் அந்தோனியாரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். 1940ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 12ஆம் பயஸ் அல்லது 12ஆம் பத்துநாதர் அந்தோனியாருக்கு ஒரு பட்டம் கொடுக்கிறார். என்ன பட்டம் அப்படின்னு சொன்னால், மறைவள்ளுநர் என்ற பட்டம். என்ன பட்டம்? அந்தோனியாருக்கு மறைவள்ளுநர் பட்டத்தை கொடுக்கிறார். அந்தோனியார் மறைவள்ளுநராக இருந்தார். கடவுளுடைய வார்த்தையை வல்லமையோடு எடுத்துரைத்தார். கடவுளுடைய புகழை மக்களுக்கு அறிவித்தார். இத்தகைய காரணங்களால் அப்போது இருந்த திருத்தந்தை 12ஆம் பயஸ் அந்தோனியாருக்கு திரு அவையினுடைய மறைவள்ளுநர் பட்டத்தை தருகிறார். அதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. வரலாற்றை நாம் பின்னோக்கி பார்த்தோம் என்று சொன்னால், அந்தோனியாருடைய 33வது வயதில், அதாவது 1228ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக 9ஆம் கிரகோரி என்பவர் இருக்கிறார். திருத்தந்தை 9ஆம் கிரகோரி அவர் ஒரு முறை அந்தோனியாரை அழைக்கிறார். அந்தோனியாரை அழைத்து இறைவார்த்தையை போதிக்க சொல்கிறார். தன்னிடத்திலே அந்தோனியாரை இறைவார்த்தையை போதிக்கிற பொழுது அவ்வளவு வல்லமையாக அறிவிக்கிறார். இறைவார்த்தையினுடைய கருவூலம் போன்று அவ்வளவு கருத்துக்களை, இறையியல் கருத்துக்களை, இறைவார்த்தையை அப்படியே தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதையெல்லாம் பார்த்துவிட்டு திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் அந்தோனியாருக்கு ஒரு பட்டத்தை வழங்கினார். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆர்க் ஆஃப் டெஸ்டமெண்ட், அல்லது தமிழில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் திருவிவிலியத்தினுடைய பேழை. திருவிவிலியத்தினுடைய பேழை. இதை யார் கொடுக்கிறார் அப்படின்னா திருத்தந்தை 9ஆம் கிரகோரியா. திருவிவிலியத்தை ஒரு மனிதர் முற்றிலுமாக உள்வாங்கி கொண்டு அதை போதிக்கிறார் அப்படின்னா எந்த அளவுக்கு ஆழமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அந்தோனியார் திருவிவிலியத்தை முழுமையாக அறிந்திருந்தார். அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளால் இவர் எந்த அளவுக்கு இறை வார்த்தையை ஆழமாக கற்றுத் தேர்ந்திருந்தார் என்பதை அப்போது இருந்த திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் உணர்ந்திருந்தார். இதை எப்போது போதிக்கிறார்? அந்தோனியார் தன்னுடைய 33வது வயதில். 33 வயது அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னொருவர் ஞாபகம் வருகிறார். யார் வருகிறார்? இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இயேசு கிறிஸ்து இறக்கிற போது எத்தனை வயது? 33. ஆகவே அந்தோனியாருக்கு இந்த ஆர்க் ஆஃப் த டெஸ்டமெண்ட் என்ற பட்டம் அல்லது திருவிவிலியத்தினுடைய பேழை என்ற பட்டமானது 33வது வயதிலே கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா இறைவார்த்தையை அந்தோனியார் முற்றிலுமாக அறிந்திருந்தார். அறிந்திருந்ததோடு மட்டுமல்லாமல் இறைவார்த்தையை போதித்தார். அப்போ இறைவார்த்தையை போதித்தார், இறைவனுடைய வார்த்தையை வல்லமையோடு அறிவித்ததார் என்பதனால தான் அவருடைய நாவு இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். என்று சொன்னால் அந்தோனியாரை இத்தகைய காரணங்களால் தலை சிறந்த போதகர் என்று சொல்லலாம். அவர் இறைவார்த்தையை போதித்தார். அவருடைய மறைவுரைகள் இன்றைக்கும் இணையதளத்தில் பார்க்கலாம். நிறைய மறைவுரைகளை ஆற்றிருக்கிறார். அதில் 3 கருத்துக்களை எடுத்து அந்தோனியார் எப்படி தலை சிறந்த போதகராக இருந்தார், போதகர் என்றால் யார், வெறுமனை போதிக்கக்கூடியவர் மட்டும்தானா, அல்லது அந்தோனியார் எப்படி மற்ற போதகர்களிலிருந்து வித்தியாசப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, திருவிவிலியத்தை நிறைய பேர் வச்சிருக்கீங்க. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரத்திலே 19வது வார்த்தை. என்ன பகுதியில் என்ன சூழலில் இந்த இறைவார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஆண்டவர் இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு 2 சீடர்கள் எம்மாவு நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு போகிற பொழுது இயேசு வேற்று ஆள் போன்று அவர்களோடு பயணப்படுகிறார். 2 பேர் பேசி கொண்டிருக்கிறார்கள். இயேசு மாற்றூரில் இருக்கக்கூடிய அவர்களோடு ஒன்றும் தெரியாத போன்று இருக்கிறார். அப்போ வழியில் நீங்கள் எதை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று இயேசு தெரியாதவர் போன்று கேட்குற பொழுது, எருசலேமில் இருந்த உமக்கு தான் இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. 19வது இறை வார்த்தை, லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம் என்ன சொல்கிறார்கள்? நாசரேத்து இயேசுவை பற்றி தான் பேசுகிறோம். அதுக்கடுத்த வார்த்தை தான் முக்கியமானது. அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக எப்படி இருந்தார்?
சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். இந்த வார்த்தை முக்கியமானது. வெறுமனே இறைவாக்கினராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு போல, சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக இருந்தார். அப்படின்னா அதற்கு முன்பாக இயேசுனுடைய காலத்தில் அல்லது அதற்கு முன்பாக இருந்த மக்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள் அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த போதகர்களை கடிந்து கொள்கிறார். மத்தேயு நற்செய்தி 23வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் 3வது வார்த்தையில் சொல்கிறார், அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதன்படி செய்யுங்க, ஆனால் அவங்க செய்கிறது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, செய்யாதீர்கள். ஏனால் அவர்கள் சொல்வார்கள், என்ன செய்ய மாட்டாங்க, செயலில் காட்ட மாட்டார்கள். ஆகவே இயேசுக்கு முன்பாக இருந்த போதகர்கள் எல்லாம் போதித்தார்கள், வெறுமனே போதித்தார்கள். ஆனால் அவர்களுடைய போதனைக்கும் அவர்களுடைய வாழ்வைக்கும் நிறைய வித்தியாசம் இருந்தது, நிறைய வேறுபாடு இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பற்றி இந்த 2 தூதர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது சொல்கிறார்கள், அவர் சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக இருந்தார். அப்படின்னா ஆண்டவர் இயேசு என்ன போதித்தாரோ அதன்படி வாழ்ந்து காட்டினார். அதனால தான் வல்லமை மிக்க ஒரு இறைவாக்கினர் என்று இந்த 2 சீடர்கள் சொல்கிறார்கள். அப்படின்னா இந்த இறைவார்த்தையை நாம் அந்தோனியாரோடும் தொடர்படுத்தி கொள்ளலாம். அந்தோனியார் வெறுமனை போதகர் என்று சொல்லிவிட முடியாது. கடவுளுடைய வார்த்தையை வெறுமனை போதித்து விட்டு போய்விடவில்லை, அதன்படி வாழ்ந்த ஒரு வல்லமை மிக்க போதகர். அதனால தான் திரு அவை அவரை பற்றி சொல்கிற பொழுது தலை சிறந்த போதகர். இன்னொரு கருத்தையும் இந்த போதகரை என்பதை பற்றி சொல்லியாக வேண்டும். நம்முடைய முன்னாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் ஒரு கருத்தினை சொல்வார். இன்றைக்கு வெறுமனை போதித்து கொண்டிருப்பவர்களுடைய போதனையை மக்கள் யாரும் கேட்டுவிட மாட்டார்கள். அவன் போதிப்பான், ஆனால் அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார்கள். ஆனால் எந்த போதகர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை வாழ்ந்து காட்டுகிறாரோ அவர்தான் உண்மையான போதகர். அப்படிப்பட்ட போதகருடைய போதனையை கேட்டு மக்கள் மனமாறுவார்கள் என்ற ஒரு கருத்தினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்வார்கள். ஆகவே வெறுமனை போதிப்பவருக்கும் தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து எதை வாழ்ந்து காட்டுகிறாரோ அதை போதிப்பவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்ததை வாழ்ந்து காட்டினார், அந்தோனியாரும் அப்படித்தான் என்ன செஞ்சார், போதித்ததை வாழ்ந்து காட்டினார். அதனால் தலை சிறந்த போதகர் என்று நாம் சொல்லலாம். சரி, அந்தோனியாருடைய போதனைகளிலே என்ன இருந்துச்சு, அவருடைய மறையுரை அப்படின்னு நான் சொன்னேன். அதில் 3 மறையுரைகளை இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதன்மையாக அவர் வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரு செய்தி, கடவுளை முழுமையாக அன்பு செய்யுங்கள். என்ன செய்தி, கடவுளை என்ன செய்யணும், முழுமையாக அன்பு செய்யணும். ஏன் அன்பு செய்யணும் அப்படி சொன்னால், திருவிவிலியம் சொல்கிறது, நீங்கள் இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் 4வது இறைவார்த்தையில் படிக்கலாம். இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 4வது இறைவார்த்தையில் என்ன படிக்கிறோம், இஸ்ரவேலை செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே என்னவர், ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரை என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாய். கடவுளை முழுமையாக அன்பு செய்யணும். 10 கட்டளைகள் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியும். அதை விடுதலை பயண நூல் 20வது அதிகாரம் 1, 2, 3 அந்த இறைவார்த்தையிலே படிக்கலாம். 10 கட்டளை முதன்மையான கட்டளை என்னது, உன் கடவுளாகிய ஆண்டவனான என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இல்லாமல் போவதாக. எல்லா பிள்ளைகளுக்கும் தெரியும். ஆனால் இஸ்ராயல் மக்களுக்கு இந்த கட்டளை தெரிந்தது, கட்டளையின்படி நடக்கவில்லை. வேற்று தெய்வங்களை வழிபட்டார்கள், பொன்னாலான கண்டுகுட்டியை செய்து வழிபட்டார்கள். ஆகவே கடவுள் அவர்களை தண்டிக்கிறார். அவர்கள் நாடு கடத்தப்பட்டது கூட அவர்கள் கடவுளுக்கு உண்மையாக இல்லை என்பதனுடைய காரணம் தான். வேற்று நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது அறிந்து கொள்கிறோம். அப்படி சொன்னால் எதற்கு நாடு கடத்தப்பட்டார்கள், கடவுளை மறந்தார்கள், பிற தெய்வங்களை வழிபட்டார்கள். அதனுடைய அடையாளமாகத்தான் வேற்று நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டார்கள். அப்படின்னா நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்யணும். ஏன் அன்பு செய்யணும், கடவுளை முழுமையாக அன்பு செய்யணும் அப்படி சொன்னால், கடவுள் தன்னுடைய உயிரை நமக்காக முழுமையாக தந்தார். இங்கே சிலுவை இருக்கிறது, கோயிலுக்கு நுழைஞ்சவுடனே என்ன தெரியுது, சிலுவை தெரிகிறது. சிலுவையில் இயேசு தன்னுடைய உயிரை முழுமையாக தந்தார். அவருக்கு அரைகுறையாக தரலை, தன்னுடைய உயிரை முழுமையாக தந்தார். இன்றைக்கு நற்கருணை உட்கொள்கிறோமே, நற்கருணையும் கூட என்ன செய்கிறார், தன்னை முழுமையாக தருகிறார். ஆகவே கடவுள் நமக்காக தன்னை முழுமையாக தருகிற பொழுது, தன்னுடைய உயிரை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிற பொழுது, முழுமையாக நம்முடைய உள்ளத்தில் வருகிற பொழுது, நாம் மட்டும் குறைவாக அவரை அன்பு செய்யக்கூடாது. உள்ளத்தில் கொஞ்சமாக அவரை அன்பு செய்தால் போதும், மற்ற பகுதிகளில் பிறவற்றை நாம் வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பது கிடையாது. அது முழுமையான அன்பாக இருக்காது. கடவுளுக்கு ஓரமாக, இதயத்தில் ஒரு ஓரமாக இடம் கொடுத்துட்டு மற்றவற்றுக்கெல்லாம்
இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதை நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்கிறோம் என்று சொல்லிக்கிடவே முடியாது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திரு அவை சொல்கிறது, திரு அவை 7 தலையாய பாவங்கள் என்று பட்டியலிடுகிறது. ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா நான் சொல்கிறேன். 7 தலையாய பாவங்கள் என்னென்ன அப்படின்னா, ஆணவம். நல்லா மனசில் வச்சுக்கோங்க, அந்த கேள்வியை கூட கேட்கலாம். ஆணவம், கோபம், பேராசை, பொறாமை, பெருந்தீனி, கட்டுப்பாடற்ற பாலுணர்வு, சிலை வழிபாடு. 7 வந்துச்சா? 7. அப்ப 7 தலையாய பாவங்களில் சிலை வழிபாடு என்ற ஒரு பாவமும் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு திரு அவை சொல்கிறது. அப்ப சிலை வழிபாடு அப்படின்னா சிலைகளை போய் வழிபடுவது என்பது கிடையாது. பவுலடியாருடைய போதனைகளில் படிக்கலாம். நீங்கள் கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் படிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 5வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் படிக்கிறோம். ஊனியல்வின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை என்ன? பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவரி. 4வது என்னது? சிலை வழிபாடு. அப்ப பவுலடியார் 4வது இடத்துல சொல்கிறார், திரு அவையோ 7 தலையாய பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 7வது இந்த சிலை வழிபாட்டை வழிபடுகிறார். சிலை வழிபாட்டுக்கு விளக்கம் தருகிற பொழுது வெறுமனை சிலைகளை வழிபடுவது மட்டும் கிடையாது. எப்போதெல்லாம் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுக்காமல் மற்ற பொருள்களுக்கு கொடுத்தாலும் பிறவற்றுக்கு கொடுத்தாலும் அது என்னது? சிலை வழிபாடு. அப்படின்னா நீங்க கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்திற்கு வேறு எந்த பொருளுக்கும் எந்த ஆளுக்கும் கொடுத்தாலும் அது என்னது? சிலை வழிபாடு. அப்படின்னா நாம கடவுளை முழுமையாக அன்பு செய்யவில்லை என்பதனுடைய வெளியடையாளமாகத்தான் இருக்கிறது. அப்படின்னா அந்தோனியார் தன்னுடைய போதனைகளில் முதன்மையாக வலியுறுத்தி கூறியது, கடவுளை நாம் என்ன செய்யணும்? முழுமையாக அன்பு செய்யணும். ஏனெனில் கடவுள் நமக்காக தன்னை முழுமையாக தந்திருக்கிறார். குறைவாக தரல, அரைகுறையாக தரவில்லை, அல்ல பாதியாக தரவில்லை, முழுமையாக தந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் நற்கருணையை நாம் உட்கொள்கிற பொழுது முழுமையாகத்தான் நம்முடைய உள்ளத்தில் வருகிறார். ஆகவே நம்மை முழுமையாக அன்பு செய்யக்கூடிய கடவுளை நாம் என்ன செய்யணும்? முழுமையாக அன்பு செய்யணும். இது முதன்மையான செய்தி. 2வது செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு எளியவர்கள் வழியிலே இருக்கிறார். இது அந்தோனியாருடைய போதனைகளை அவர் மீண்டும் மீண்டுமாக வலியுறுத்தி கூறக்கூடிய ஒரு செய்தி. இயேசு யாருடைய வடிவில் இருக்கிறார்? எளியவருடைய வடிவில் இருக்கிறார். அவர் சொல்கிறார், தன்னுடைய மறைவுரைகளில் அவர் அடிக்கடி சுட்டிக்காட்டிய ஒரு செய்தி, உங்களுடைய கதவருகளே இயேசு எளியவர் வடிவாக நின்று கொண்டு தட்டிக்கொண்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். இத்தகைய போதனையை அவர்கள் வெறுமனை போதித்து விட்டு சென்று விடவில்லை. அந்தோனியாருடைய வாழ்க்கையை நீங்கள் படித்து பார்த்தேன்னு சொன்னால், ஏழைகள் சார்பாக, எளியவர்கள் சார்பாக அவர் நிலைப்பாடு எடுத்து அவர்களுக்காக வாழ்ந்தார் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அந்தோனியாருடைய காலத்திலே பசி கொடுமை இருந்தது, பஞ்சமெல்லாம் இருந்தது. அப்படி சொன்னால் ஏழைகளுக்கு உணவிடக்கூடிய ஒரு மாபெரும் செயலை செய்யக்கூடியவராக இருந்தார். அதனால தான் அந்தோனியாருடைய கோயிலில் அசனம், இன்னைக்கு நாம் என்ன சொல்கிறோம், அந்தோனியாருடைய கோயிலுக்கு போனால் உணவு கிடைக்கும், ஒருவேளை உணவாவது என்ன செய்யும்? கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையே இருக்கிறது. அப்படின்னு சொன்னால் அது அந்தோனியார் செய்து காட்டிய ஒரு செயலினுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. சரி, அந்தோனியார் ஏழைகள் சார்பாக இரக்கம் கொண்டிருந்தார், அவர்களுக்கு உணவளித்தார் என்று விட்டும் நாம் கடந்து போய்விட முடியாது. அந்தோனியார் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எளியவர்கள் சார்பாக நின்றார். அந்த காலகட்டத்தில் வட்டி கொடுமை, இன்னைக்கு கூட நாம் பத்திரிகைகளில் பார்க்கிறோம், ஊடகங்களில் பார்க்கிறோம். குடும்பங்கள் முழுமையாக வட்டி கொடுமை தாங்காமல், கடன் பிரச்சனை தாங்காமல் என்ன செஞ்சுக்கின்றன? தற்கொலை செய்து கொள்கின்றன அப்படின்ற ஒரு செய்தியை படிக்கிறோம். உதாரணத்துக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சி அலுவலகத்திற்கு முன்பாக ஒரு குடும்பம் என்ன செய்யுது? தீக்குளித்து இறந்து போய்விடுகிறது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கடன் பிரச்சனை. கடனை வாங்கிய கடனை என்ன செய்ய முடியல? திருப்பி செலுத்த முடியல. அதனால குடும்பமே தற்கொலை செய்து கொண்டதாக நாம் பத்திரிகையில் பார்த்தோம். பலரும் இதை பார்த்து விட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். இப்படியெல்லாம் நடக்குமா? இந்த கந்துவட்டி கொடுமை, கடன் பிரச்சனையால மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுவார்களா என்று நினைத்து மிகவும் வேதனைப்பட்டார்கள். அப்படின்னு சொன்னா, அந்தோனியாருடைய காலத்தில் இந்த கொடுமை தலைவிரித்து ஆடியது. அதனால் இவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், பதுவா நகர் அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களிடத்தில் இதை பற்றி வலியுறுத்துகிறார். கடன் வாங்கியவர்கள் திருப்பி செலுத்த முடியாவிட்டால் அவர்களை முற்றிலுமாக சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யக்கூடாது, அவர்கள் மீது தனிப்பட்ட கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த ஏழைகள் சார்பாக அவர் நிலைப்பாடு எடுக்கிறார். மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்படின்னா அந்தோனியார்
ஏழைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஏழைகள் மீது அக்கறை கொண்டு அன்பு கொள்கிற பொழுது அது இயேசுவுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு பணியாக அவர் கருதினார். இதை எங்கிருந்து அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னு சொன்னால், மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது இறைவார்த்தையிலே இருக்கிறது. அதிலிருந்து தான் அந்தோனியார் இந்த போதனை எடுத்துக்கொள்கிறார். ஏழைகளுக்கு செய்யப்படக்கூடிய உதவிகள் எல்லாம் கடவுளுக்கே செய்யப்படக்கூடிய ஒரு உதவி என்று சொன்னார். இந்த மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது இறைவார்த்தையில் என்ன படிக்கிறோம்? மிகச்சிறியோராகி இவர்களுக்கு செய்ததெல்லாம் யாருக்கு செய்கிறீங்க? எனக்கே செய்கிறீர்கள் அப்படின்னு யார் சொல்றாரு? இயேசு சொல்கிறார். அப்படின்னா ஏழைகள் மீது அந்தோனியார் இரக்கம் கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னால் அந்த ஏழைகளிடத்தில் இயேசு இருந்தார் என்பதை உணர்ந்து கொண்டார். இன்றைக்கி சில நேரங்களில் நாம் நினைக்கலாம், நாமளே ஏழைகளாக இருக்கிறோம், நாம் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வது? உதவி என்பது வெறுமனே பண உதவி என்பது மட்டும் கிடையாது. நாம் அவர்களோடு நேரம் செலவழிக்கலாம், அவர்களுடைய தேவைகளை நாம் ஒத்தாசை புரியலாம். இவையெல்லாம் நாம் ஏழைகளுக்கு செய்வதன் மூலமாக இறைவனுக்கு அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்யப்படக்கூடிய ஒரு உதவி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய இறப்பு திரு அவையினுடைய வரலாற்றில் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உலக மக்களிடையிலும் இப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தை இறந்து போய்விட்டாரே அப்படின்ட்டு வேதனை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திருத்தந்தையை பற்றி ஒரு செய்தி நீங்கள் ஊடகங்களில் பார்த்திருக்கலாம். அவர் தன்னுடைய பயணத்திற்காக பயன்படுத்திய வாகனத்தை காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அவர்களுடைய மருத்துவத்திற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ட்டு கொடுத்தார் அப்படின்ட்டு ஒரு செய்தியை படிக்கும். அப்படின்னா அவர் ஏழைகள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்த அக்கறை கொண்டிருந்த ஒரு திருத்தந்தையாக இருந்தார். இவற்றையெல்லாம் அவர்கள் எங்கிருந்து கற்றுக்கொண்டார்கள்? அது அந்தோனியாராக இருக்கலாம், திருத்தந்தை பிரான்சிஸாக இருக்கலாம். இவங்கள்லாம் யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் இயேசுவிடமிருந்து கற்றுக்கொண்டார்கள். காரணம், இயேசுவை பார்க்கிறோம், ஏழைகள் நடுவிலே வாழ்ந்தார், ஏழையாகவே வாழ்ந்தார். பவுலடியா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிற பொழுது அவர் செல்வராக இருந்தாலும் கூட நமக்காக என்ன செஞ்சார்? ஏழையானார் அப்படின்ட்டு பவுலடியார் இயேசுவை பற்றி சொல்கிறார். ஆகவே ஏழைகளை அன்பு செய்வதன் மூலமாக நாம் இயேசுவை அன்பு செய்கிறோம் என்பது அந்தோனியாருடைய போதனைகளில் இரண்டாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. நிறைவாக அந்தோனியார் தன்னுடைய போதனைகளில் வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு செய்தி, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய ஆட்சியை நாடணும். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யணும்? கடவுளுடைய ஆட்சியை நாடணும். இதையும் நாம் திருவிவிலியத்திலிருந்து படித்துக் கொள்ளலாம். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறைவார்த்தையிலே இயேசு சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றை என்ன செய்யுங்க? நாடுங்கள். கடவுளுடைய ஆட்சியை நாடுங்கள். கடவுளுடைய ஆட்சியை நீங்கள் நாடுகிற பொழுது கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து கொடுப்பார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தினார். இதையும் அந்தோனியார் தன்னுடைய போதனைகளில் வாழ்ந்து காட்டினார். அன்பார்ந்தவர்களே, அந்தோனியாரை பற்றி சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னால், அந்தோனியார் காலையிலிருந்து போதித்தார் அப்படின்னு சொன்னால் இரவு அல்லது பொழுது சாயிற வரைக்கும் போதிப்பாராம். மக்களுக்கு பலவற்றை கற்பிப்பார், போதிப்பார், ஒப்புரவு அருளடையாளங்களை வழங்கினார். சில சமயங்களில் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால் உணவு கூட உட்கொள்ளாமல் அந்த பணிகளை செய்தார். அந்த அளவுக்கு மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்க வேண்டும், கடவுளுடைய போதனை எடுத்துரைக்க வேண்டும், அவர்களை கடவுளுக்கு உகந்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதை போதித்து கொண்டிருந்தார். ஆகவே அந்தோனியாருடைய போதனைகளில் நாம் கடவுளுடைய ஆட்சியை அனைத்திற்கும் மேலாக நாட வேண்டும் என்பது வலியுறுத்தி சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்ததில் ஒரு மாணவன் இருந்தான். அந்த மாணவன் ஒரு நாள் சாலையில் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது அப்படியே குனிந்து நடந்து போய் கொண்டிருந்தானான். அப்படி போகிற பொழுது கீழே ஒரு 10 ரூபா நாணயம் கிடச்சிதான். அப்போ அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சான். என்ன அப்படின்னா, நாம் கீழே பார்த்துக்கிட்டே நடந்து போனால் நிறைய நாணயங்கள் கிடைக்கும், அதை வச்சு நாம் என்ன செய்யலாம்? பெரிய வேலைக்கு பெரிய ஆளாக மாறிடலாம் அப்படின்னு நினச்சான். தொடக்கத்தில் அவன் நடக்கிற பொழுது ஒரு நாணயங்கள் கிடைத்தான். காலப்போக்கில் அவனுக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் சரி எப்படியும் கிடைக்கும், ஏதாவது கிடைக்கும், அதை வச்சுட்டு பெரிய ஆளாகலாம் அப்படின்ட்டு கீழே பார்த்துக்கிட்டே நடந்தானான். ஆனால் ஒரு சில நாணயங்கள் கிடைத்தாலும் கூட வாழ்க்கையில் அவன் நிறையவற்றை இழந்து போனானாம். நிறைய காரியம், இயற்கை காட்சிகளை பார்க்க மறந்தானாம், மனிதர்களை பார்க்க மறந்தானாம்,
மற்ற எல்லாவற்றையும் பார்க்க மறந்தான். காரணம், அவனுக்கு தேவைப்பட்டது சிறிய சிறிய நாணயங்கள். நாம் கூட சில நேரங்களில் இந்த சிறுவனை போன்று தான் இருக்கிறோம். சிறிய காரியங்களை தேடி பெரியவற்றை நாம் என்ன செய்கிறோம்? கோட்டை விட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த உலக காரியங்களை, இந்த உலக செல்வங்களை நாம் நாடி கடவுளுடைய ஆட்சியை மறந்து போய்விடுகிறோம். ஆனால் அந்தோனியா நமக்கு வலியுறுத்தி சொல்லக்கூடிய செய்தி, நீங்கள் கடவுளுடைய ஆட்சியை நாடுங்கள் என்பது தான். அப்படின்னா அந்தோனியா தலை சிறந்த போதகர் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையை போதித்தார். நாம் கடவுளை முழுமையாக தேட வேண்டும், ஏழைகளை அன்பு செய்வதன் மூலமாக கடவுளை அடையலாம் என்று போதித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய ஆட்சியை நாட வேண்டும். அப்படி நாடணும் என்று சொன்னால் கடவுள் நமக்கு எல்லா வரங்களையும் தருவார் என்று சொன்னார். ஆகவே இப்படிப்பட்ட போதனைகளை போதித்து இன்றைக்கு மக்கள் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்முடைய மனங்களே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கடவுளும் கூட அவருடைய தன்னுடைய வார்த்தையை போதித்த அந்தோனியாருடைய நாவனை அழியாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதற்கெல்லாம் காரணம். அதனால தான் நாம் அந்தோனியாரை விலை மதிக்கப்படாத மாணிக்கம் என்று சொல்கிறோம். அப்போ அந்தோனியா நமக்கு போதிக்கக்கூடிய கடவுளுடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும், கடவுளை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும், அடுத்திருப்பவரை அன்பு செய்ய வேண்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுடைய ஆட்சியை நாட வேண்டும். அப்படி நாடணும் என்று சொன்னால் கடவுளும் நமக்கு எல்லா விதமான ஆசிகளை வழங்குவார். அந்தோனியா நமக்காக பரிந்து பேசி நமக்கு எல்லா தேவைகளையும் நிவர்த்தி செய்வார். ஆகவே அந்தோனியாருடைய படிப்பினைகளை நாம் கேட்டு அதன்படி வாழ்வதற்கான ஆற்றலையும் அருளை வேண்டிய வழியிலே நம்பிக்கையோடு மன்றாடும். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை நம்முடைய விண்ணக தந்தையிடம் எடுத்துரை. நல்ல ஆயனே இறைவா, எம் நாட்டில் நிலவும் வன்முறை ஒழிந்து அமைதியும் சமத்துவமும் நீதியும் நேர்மையும் செழித்தோங்கவும், மக்களை நல் பாதையில் வழிநடத்த நல்ல தலைவர்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் வழிகாட்டியான இறைவா, தங்கள் பள்ளி படிப்புகளை முடித்துவிட்டு மேற்படிப்பிற்காக கல்லூரியில் இடம் தேடி அலையும் எம் இளையோர் சிறந்த வழிகாட்டிகளின் மூலமாக தாங்கள் விரும்பும் கல்வினை பெற்று பெற்றோருக்கும் திறவைக்கும் நாட்டிற்கும் உகந்தவர்களாய் திகழ்ந்திட தேவையான நாணயத்தை அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணை கடலாகிய இறைவா, வெயில் கால வெக்கையை தணிக்க எங்களுக்கு தேவையான வான்மழையை தந்து நோயற்ற நல்வாழ்வை எங்களுக்கு தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, புதிய திருத்தந்தையை தேர்வு செய்ய கூடியிருக்கும் கர்தினால்களை தூய ஆவியாரால் வழிநடத்தி காலத்திற்கு ஏற்ற நல்ல திரு அவை தலைவரை எங்களுக்கு தந்தருளும்படியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லா வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஒளியே எம் இறைவா, இன்றைய நாளை சிறப்பித்து கொண்டிருக்கும் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். அன்பிய குடும்பங்களில் உள்ள பெரியோர் முதல் சிறியோர் வரை இறை ஞானத்திலும் இறை நம்பிக்கையிலும் வளர அருள் தாரும். வெளிநாட்டில் வேலை செய்வோர் உடல் நலத்தோடு வேலை செய்யவும், விவசாயம் செழிக்க வான்மழையும், கால்நடைகள் நோயின்றி பலுகி பெருகவும், புனித அந்தோனியாரின் ஆசீர் எந்நாளும் குடும்பத்தை வழிநடத்தவும், திருமணம், வேலைவாய்ப்பு, குழந்தை வரம் வேண்டுவோர் புனிதரின் பரிந்துரையால் பெற்றுக்கொள்ளவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக கடவுளிடம் அமைதியாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே, உம்முடைய அடியாரும் எங்களுடைய பாதுகாவலருமான புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை நவநாள் எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையிலே அந்தோனியாருடைய படிப்பினைகளையும் அவருடைய போதனைகளையும் நாங்கள் எங்களுடைய வாழ்விலே
கடைப்பிடிப்பதற்கு நீர் எங்களுக்கு ஆற்றலை வல்லமையும் தாரும். உம்மை மிகுதியாக அன்பு செய்யவும் உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களை நாங்கள் மாண்புடன் நடத்தவும் உம்முடைய ஆட்சியை நாங்கள் முதன்மையாக தேடவும் எங்களுக்கு ஆற்றலை வல்லமையும் தாரும். அந்தோனியார் தான் போதித்ததை வாழ்ந்து காட்டியது போன்று நாங்கள் கேட்கக்கூடிய இறைவார்த்தையை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் கடைப்பிடிக்கவும் உம்மை போன்று நாங்கள் கடவுளுக்கு வல்லமையுள்ள சாட்சிகளாக வாழவும் அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியை உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமானபடி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கைகளில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆற்றல் மிக்க ஆண்டவரே,
பழைய மனிதனை களைந்து உமது சாயலுக்கு ஏற்றவாறு புதிய மனிதனை புனித அந்தோணியாரில் உருவாக்க திருவுளம் கொண்டீரே. அதனால் நாங்களும் அவரை போன்று புதுப்பிக்கப்பெற்று உமக்கு ஓப்பளிக்கும் ஏற்புடைய பலிபொருளை ஒப்புக் கொடுக்க கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தூயவரான தந்தையை அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை மடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை உமது உயிர்ப்பினையும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை, எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். இந்த பலியை இணைந்து ஒப்புக்கொடுக்கக்கூடிய குழந்தை இயேசு அன்பியம், வியாகுலன் அன்பியம் மற்றும் சந்தியாகப்பர் அன்பியத்திற்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் அவர்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே நீர்தாமே நிறைவாய் சந்தித்து வழிநடத்துவீராக. மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவருமான புனித இயேசோப்பு, புனித திருத்தூதர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல கடவுளாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தாரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிதீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும்
ஆண்டவரே இயேசு தருகிற அன்பையும் அமைதியும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். இதோ கடவுளின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியினுடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற அனைவருமே பேறு பெற்றோர். ஆன்மா நலமடை கிறிஸ்துவின் தொடர் ரத்தமை காத்து தீவான் வெளிப்பலாம்.
வாரும் வேளையில் சார்ந்து உன் தாழ்ச்சியும் எமராக்கினாய். தாழ்விலும் நீ, தாழ்விலும் நீ, வாழ்விலும் நீ, தாழ்விலும் நீ. தினம் தினம் எனில் நீ வந்திடும் நேரம் துணை வரும் அருளின துயரங்கள் தீரும். அகுதிருந்தே அருளமுதே என்னில் என்றும் இணைந்திருப்பாய். தனம் 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 தம் தனம் தனம் எந்த உள்ளம் வா தன்னை தந்தவா பெண்ணின் உணவா இம்மண்ணில் வந்தவா எந்த உள்ளம் வா தன்னை தந்தவா பெண்ணின் உணவா இம்மண்ணில் வந்தவா. தனம் 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 தம் தனம் தனம் நிறைவுள்ள நெஞ்சத்தில் கனிவுள்ள இல்லத்தில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உலகாக்கினாய். நிறைவுள்ள நெஞ்சத்தில் கனிவுள்ள இல்லத்தில் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உருவாக்கினாய். என் வாழ்விலும் நீ, தாழ்விலும் நீ, என் வாழ்விலும் நீ, தாழ்விலும் நீ. தினம் தினம் எனில் நீ வந்திடும் நேரம் துணை வரும் அருளின துயரங்கள் தீரும். அகவிருந்தே அருளமுதே என்னில் என்றும் இணைந்திருப்பாய். தனம் 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 தம் தனம் தனம் எந்த உள்ளம் வா தன்னை தந்தவா பெண்ணின் உணவா இம்மண்ணில் வந்தவா எந்த உள்ளம் வா தன்னை தந்தவா பெண்ணின் உணவா இம்மண்ணில் வந்தவா. தனம் 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 தம் தனம் 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 தம் தனம் தனம். யூப்ளி ஆண்டு ஜெபம். விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் உம் திருமகனும் எம் சகோதரருமான எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் இயேசு கிறிஸ்துவின் நீர் எங்களுக்கு வழங்கிய நீர் எங்களுக்கு வழங்கிய இறை நம்பிக்கையையும் இறை நம்பிக்கையையும் தூய ஆவியாரால் எம் இதயங்களில் பற்றி எரியும் பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்காக ஆசிர்வதிக்கப்பட்ட எதிர்நோக்கை எம்மில் மீண்டும் தட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை அயராமல் விதைப்பவர்களாக உமது அருள் எம்மை மாற்றுவதாக. அவ்விதைகள் மானுடத்திற்குள்ளும் பிரபஞ்சம் முழுவதிலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தீமையின் ஆதிக்கம் மறைந்து உமது மாட்சி முடிவின்றி ஒளிரும் போது உறுதியுடன் எதிர்பார்க்கும் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் ஏற்படுத்துவதாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் விண்ணக செல்வத்துக்கான பேரார்வத்தை தூண்டி எழுப்புவதாக. அதே அருள்
நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் நம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் உலகம் முழுவதும் பரப்புவதாக. உலகம் முழுவதும் பரப்புவதாக. முடிவின்றி போற்றுதலுக்குரிய எம் இறைவனாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. ஆமென். கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, நம்முடைய பாதுகாவலருடைய திருநாளின் 2வது நாள் நவநாளை சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய அளவற்ற இரக்கத்தையும் கருணையையும் இந்த பலிவழியாக நாம் பெற்று மகிழ்கிற இந்த வேளையில் நாம் நன்றியோடு நினைத்து பார்ப்போம். இந்த நாளிலே நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறை வார்த்தையை பகிர்ந்திருக்கக்கூடியவர் நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை அந்தோணிராஜ் அவர்கள். தந்தை அவர்கள் பேட்டை பங்கில் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பணி வாழ்க்கையில் பல்வேறு நிலைகளிலே மிக அற்புதமான பணிகளை மேற்கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய பணிகளிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். குறிப்பாக நிறைய மறையுரை புத்தகங்கள் அவள் வெளியிட்டிருக்கிறார். அதுபோக மற்ற மக்களுக்கான வாழ்வியல் சிந்தனைகளை உள்ளடக்கிய புத்தகங்களையும் இது புனித அந்தோணியார் பற்றிய செய்திகளையும் இயேசுவின் திரு இருதயம் பற்றிய செய்திகளை புத்தகமாகவும் தந்தை அவர்கள் வடித்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு மிக திறமையான ஆற்றல் வாய்ந்த மிக அற்புதமான ஒரு பணியாளர் நம்மோடு கூட இந்த நாளில் வருகை தந்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தை அவர்கள் இந்த நாளிலே புனித அந்தோணியார் எப்படி விலைமதிக்கப்படாத மாணிக்கம் என்ற செய்தியை விவிலிய மேற்கோள்களோடு பின்னணிகளோடு புனித அந்தோணியாரை பற்றிய பல்வேறு திருத்தந்தையர்களுடைய கருத்துக்களோடு மிக அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலேயே புனித அந்தோணியார் விலைமதிக்கப்படாத மாணிக்கம் என்பதற்கான அடிப்படையே அவருடைய அழியாத நாவுதான் என்கிற ஒரு செய்தியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நாளிலே சிறப்பித்திருக்கக்கூடிய தந்தை அந்தோணிராஜ் அவர்கள் தற்போது இந்த பேட்டை பங்கில் பணியை நிறைவு செய்துவிட்டு நம்முடைய ஆயரின் செயலராக பொறுப்பேற்க இருக்கிறார்கள். ஆகவே இந்த நாளில் வருகை தந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தை அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த வழிபாட்டை இவ்வளவு சிறப்பாக நாம் இணைந்து கொண்டாடுவதற்காக தயாரித்திருக்கக்கூடியவர்கள் குழந்தை இயேசு அன்பியத்தில் இருக்கக்கூடிய இறைமக்கள், புனித வியாகுலன் அன்பியத்தில் இருக்கக்கூடிய இறைமக்கள், புனித சந்தியாகப்பர் அன்பியத்தில் இருக்கக்கூடிய இறைமக்கள். இந்த அன்பியத்தைச் சேர்ந்த இறைமக்கள் ஒன்றாக இணைந்து திட்டமிட்டு நல்ல முறையில் பங்கேற்பினை செய்திருக்கிறார்கள். அவர்களை வழிநடத்திய அருட்சகோதரி தீபா அவர்களுக்கும் இந்த அன்பியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்கள், வழிகாட்டிகள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை கரம் தட்டி அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நாளைய தினம் திருப்பலியை சிறப்பிக்க வேண்டியவர்கள் இயேசுவின் திரு இருதய அன்பியம், புனித அன்னை தெரசா அன்பியம், புனித சூசையப்பர் அன்பியம். இந்த 3 அன்பியங்களைச் சேர்ந்த இறைமக்கள் தயாரிப்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த தயாரிப்பு செய்யும் விதமாக உங்களுடைய வழிகாட்டி அருட்சகோதரி தீபா அவர்களையும் சந்தித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் குறிப்பாக நாம் வருகின்ற திங்கட்கிழமை பொன்விழா வெள்ளி விழா தம்பதியினருக்கான பாராட்டு விழா இந்த திருப்பலியில் வைத்திருக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிவிப்பு செய்திருந்தேன். ஆனாலும் பலர் இன்னும் ஃபோட்டோ கூட எடுக்கலை. மீண்டுமாக வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியினருடைய பெயரை வாசிக்கிறேன். இதில் இருக்கலாம். ஒருவேளை 2000வது வருஷத்தில் யாரெல்லாம் திருமணம் முடித்தார்களோ அவர்களுக்கான ஆண்டு 25 நிறைவு பெறுகிறது. ஒருவேளை கோயிலில் வச்சு தாலி மந்திரிச்சு கூட கட்டியிருந்திருக்கலாம் அந்த 2000 வருஷத்தில். அப்படி யாராவது இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பெயர்களையும் கொடுக்கலாம். இப்போது நம்முடைய பங்கு பதிவிலே இருக்கக்கூடிய பெயர்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். 16 தம்பதியினர் வெள்ளி விழா கொண்டாடுகிறார்கள். எல்லாரும் சேர்ந்து இருப்பார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அதே வேளையில் அவர்கள் எல்லோரும் நன்றாக இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவர்களுடைய பெயர்களை வாசிக்கிறேன். தயவு கூர்ந்து இந்த பெயர்கள் வாசிக்கப்பட்ட பிறகு நீங்கள் நம்முடைய மாது ஸ்டூடியோவுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஃபோட்டோ வெள்ளிக்கிழமைக்குள்ளே எடுத்து முடிக்கணும்.
அப்போ தான் அவர் டிசைன் பண்ணி திரும்ப திங்கக்கிழமை பிரிண்ட் போட்டு கொண்டு வரதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் தயவு கூர்ந்து வெள்ளி விழா பொன் விழா கொண்டாடுகிற தம்பதியினர் பெயர்களை வாசிக்கிற போது நீங்கள் நாளையோ நாளை மறுநாளோ ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியினர் மரிய சிலுவை அந்தோணி மரிய அலங்காரம். யாருன்னு தெரியுதா? யார் இருக்குங்களா? தெரில. அமல்ராஜ் கவிதா மேரி. ரைட், அவங்களுக்கு தெரியுது. அமல்ராஜ் கவிதா மேரி தெரிகிறது. மூன்றாவது அந்தோணி சந்தியாகு சேவியர் குழந்தை திரசம்மாள். அந்தோணி சந்தியாகு சேவியர் குழந்தை திரசம்மாள். ஒரே பேர் தான், அந்தோணி சந்தியாகு சேவியர். இவங்க திருமணம் முறைப்படுத்தப்பட்டிருக்குது, அதாவது திருச்சபை முறைப்படி அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு வேறு இருக்காங்களா? அடுத்த தம்பதியினர் அந்தோணி மேரி கலா. அந்தோணி மேரி கலா இருக்காங்களா? இல்லை, தெரில. அந்தோணி சேவியர் ஹெலன் மேரி. அந்தோணி சேவியர் ஹெலன் மேரி இருக்காங்களா? இருக்கிறாங்க. ரைட்டு. ஜோசப் ஸ்டாலின் ரெஜினா. ஜோசப் ஸ்டாலின் ரெஜினா. நான் பேர் வாசித்திருக்கிறேன், அதனால் ஒருவேளை நீங்கள் இங்கே சொல்கிறதுக்கு வெக்கப்படலாம். இன்னமும் 25 வருஷத்துக்கு பிறகு வெக்கப்பட்டுருக்கீங்கன்னா உண்மையிலே நல்ல தம்பதி தான். அதனால் ஜோசப் ஸ்டாலின் ரெஜினா. ரைட்டா? ஆரோக்கிய ஞான சிலுவை ஜோஸ்பினா. ஆரோக்கிய ஞான சிலுவை ஜோஸ்பினா யாருன்னு பார்த்துக்கங்க. வியாகப்பன் குரு சந்தோடியாள் இருக்காங்க. சந்தியாபுர அன்பியா. ரைட்டு. குருசகா. ரைட்டு. மரிய சிலுவை அந்தோணி சூசை மரியாள். மரிய சிலுவை அந்தோணி சூசை மரியாள் பார்த்துக்கங்க. இது உங்களுக்கு தெரியும். அதாவது இந்த 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 வருஷத்தில் யாரெல்லாம் திருமணம் பண்ணாங்க அப்படி சொல்லும்போதே இப்போது வியாகப்பன் குருஸ் அப்படின்னு சொல்ல உடனே உங்களுக்கே தெரியுமாக்கா இந்த வருஷத்தில் யாரெல்லாம் திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த வருஷத்தில் உள்ளவங்க அதை கொஞ்சம் உஷாராகிக்கிறதுக்கு நல்லது. சரியா? மரிய சிலுவை அந்தோணி சூசை மரியாள். குருஸ் அந்தோணி மரிய அந்தோணியாள். குருஸ் அந்தோணி மரிய அந்தோணியாள். அடுத்தது மரிய கித்தேரியன் அந்தோணி மேரி. மரிய கித்தேரியன் அந்தோணி மேரி லலிதான்னு நினைக்கிறேன். லலிதா இருக்காங்களா? ரைட்டு. சூசைராஜ் அந்தோணியம்மாள். சூசைராஜ் அந்தோணியம்மாள். ரைட்டு. ஜான் பீட்டர் மரிய ரெஜினா இருக்காங்களா? ரைட்டு. மரிய அலங்காரம் அருள்மேரி இருக்காங்க. எல்லாம் வந்துடணும். மரியதாஸ் வேதவாக்கியம். மரியதாஸ் வேதவாக்கியம். குழந்தை இயேசு சேசு மரியம்மாள் இருக்காங்களா? ரைட்டு. மரியதாஸ் வேதவாக்கியம் இருக்காங்களா? தெரில. குழந்தை இயேசு சேசு மரியம்மாள் இருக்கிறாங்க. இதெல்லாம் வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியினர். 16 குடும்பம் இருக்குது. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 10 குடும்பமாக இங்கே தான் இருக்கிறாங்கன்னு தெரியுது. சரியா? அதனால் கட்டாயம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், இங்கே கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு மாலை போடுறாங்க அல்லது 2 வார்த்தை பேசுகிறாரு, ஃபாதர் ஏதோ சொல்கிறாரு, அதனால் ஒரு மாதிரி வெக்கமாக இருக்குது, கூச்சமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. இது எதுக்காகன்னு சொன்னால் இந்த திருச்சபையை வளர்த்தெடுப்பதில் நீங்கள் முக்கிய பங்கெடுத்திருக்கிறீர்கள். திருச்சபை உங்களை அங்கீகரிக்கிறார். திருச்சபை உங்களை பாராட்டுகிறது. பங்கு திருச்சபை உங்களை கொண்டாடுகிறது. எங்கள் பிள்ளைங்க இல்லைன்னா, எங்கள் மக்கள் இல்லைன்னா, இந்த குடும்பங்கள் இல்லைன்னு சொன்னால் இந்த திருச்சபை இல்லை அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து உங்களுக்கு ஒரு விழா இருக்குது. அதை நீங்கள் மனசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கட்டாயமாக இதில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கும். வேறு ஏதோ நம்ம கேள்வி கேட்டு நம்ம அப்படி சொல்லிடுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வழக்கமாக வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறத, விளையாண்டுக்கிட்டு இருக்கிற, ஜாலியாக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியதை நாம் இங்கே இறை வார்த்தையோடு இணைத்து பேசுகிறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருச்சபை உங்களை அங்கீகரித்து அழைக்கிற போது, பங்கில் உங்களை பாராட்ட வேண்டும் என்று விரும்புகிற போது தயவு கூர்ந்து நீங்கள் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 50 ஆண்டுகள் 1975வது வருஷம் திருமணம் முடித்தவங்க இப்போ 2025 50 வருஷம் கொண்டாடுறவங்க 12 குடும்பம் இருக்காங்க. 12 பேர் இருக்காங்களாங்கிறத பார்க்கணும். சரியா?
மிக்கேல் அம்மாள். எஸ் மிக்கேல் அம்மாள். இது ஒரு ஜோடி. அடுத்த ஜோடி ஒரு காலத்தில் ஜோடி தான், இப்பவும் ஜோடி தானே. ரைட்டு. சேசு மிக்கேல் அந்தோணி குருஸ் அந்தோணியாள். சேசு மிக்கேல் அந்தோணி குருஸ் அந்தோணியாள். அதாவது 3 பேர் இருக்கும், கூப்பிடுறது சேசுவாக இருக்கும், அல்லது மிக்கேலாக இருக்கும், அல்லது அந்தோணியாக இருக்கும். அதனால் எந்த பேர்னு உங்களுக்கு தான் தெரியும். 3வது தம்பதியினர் மரிய மிக்கேல் சூசை மிக்கேல் அந்தோணியாள். மரிய மிக்கேல் சூசை மிக்கேல் அந்தோணியாள் இருக்காங்களா? ரைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மரியாவுக்கு தான் நிறைய பேர் தெரியுது டக்குன்னு. ரைட். ஸ்டான்லி அந்தோணி அம்மாள். ஸ்டான்லி அந்தோணி அம்மாள் இருக்காங்களா? தெரியலையோ? யாகப்பன் சேசு அந்தோணியாள். யாகப்பன் சேசு அந்தோணியாள். அருளப்பன் ஜீவரத்னா. அருளப்பன் ஜீவரத்னா இருக்காங்களா? மரிய அற்புத மிக்கேல் மாதவசீலி. ஆமாம், மாதவசீலி அம்மா இருக்கா? ரைட்டு. அல்ஃபோன்ஸ். அப்போ அவங்க பீரியடில் யாரெல்லாம் திருமணம் ஆனாங்களோ அது கணக்கு பண்ணிக்கலாம் நீங்கள். அல்ஃபோன்ஸ் மரிய அந்தோணி அமலோற்போ மிக்கேல் அம்மாள். அல்ஃபோன்ஸ் மரிய அந்தோணி அமலோற்பவ மிக்கேல் அம்மாள். ரைட்டா? மிக்கேல் ஞானப்பிரகாசம் பேபி ருக்குமணி. மிக்கேல் ஞானப்பிரகாசம் பேபி ருக்குமணி. ரைட். குழந்தை இயேசு அந்தோணி வியாகப்பன் அந்தோணி சவரியம்மாள். யாரை பாருங்கள் எவ்வளோ நீளம். சாரி, அந்தோணி குழந்தை இயேசு அந்தோணி வியாகப்பன் அந்தோணி சவரியம்மாள். அடுத்து ஒரு பேர் வருது பாருங்கள் எவ்வளோ நீளம். சேசு மிக்கேல் சவரிமுத்து அந்தோணி. சேசு மிக்கேல் சவரிமுத்து அந்தோணி. இயேசுவே ஆண்டவரே அருளப்புரை தேவமாதாவே என்னை காப்பாற்றும் அப்படி சொல்லலான. சேசு மிக்கேல் சவரிமுத்து அந்தோணி. ஜெசி மரியம்மாள். ஜெசி மரியம்மாள். மரிய சூசை மிக்கேல் அன்ன செல்வம் இருக்காங்களா? பத்தியா? அப்போ 2-3 ஜோடி இருக்கு. அறியா யாரு இருக்கா? சரிதானே? அப்போ பொன் விழா கொண்டாடுகிறவங்க 12 தம்பதியினர். அதில் எத்தனை பேர் சேர்ந்து இருக்கிறாங்க? ஒரு சிலர் ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. ஆனால் இருக்கிறவங்க இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு எச்செலவும் இல்லாமல் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பாராட்டையும் நீங்கள் பெறுகிறீர்கள். சரிதானா? அதை கவனத்தில் எடுத்து கொண்டு வாழுங்க. சிலர் வெள்ளி விழா கொண்டாடும் போது பயங்கரமாக கொண்டாடினாங்க. கடந்த ஆண்டுகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு தயார் பண்ண, சொந்த பந்தங்களை கூப்பிட, விழா கொண்டாட, பிள்ளைகள் பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதனால் இது ஒரு வாய்ப்பு. பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோருக்கு கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய உறவினருக்கு இது கொண்டாடுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஆகவே வெள்ளி விழா கொண்டாடுகிற தம்பதியினரும் பொன் விழா கொண்டாடுகிற தம்பதியினரும் உங்களுடைய பெயர்களை வாசித்திருக்கிறேன். தயவு கூர்ந்து நீங்கள் இதில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த விவரங்களை நான் அந்த மாது ஸ்டூடியோ மாதுட்ட கொடுத்துருவேன். அவர் பார்த்து உங்களை சந்திக்கிற போது ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நேற்று ஒரு 3 கேள்விகள் கேட்கப்பட்டது. அந்த 3 கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி போட்டவர்கள், பங்கெடுத்து கொண்டவர்கள் மொத்தம் 56 பேர், சரியான பதில் எழுதியவர்கள் 36 பேர். 3 கேள்வி என்ன கேள்வினா, முதல் கேள்வி, இயேசு தன்னுடைய தந்தை யார் என்று கூறியுள்ளார்? இயேசு தன்னுடைய தந்தை யார் என்று கூறியுள்ளார்? 1 இரக்கமுள்ளவர், 2வது தூயவர், 3வது நிறைவுள்ளவர். 2வது கேள்வி, வானதூதர்கள் புனிதர்கள் கடவுளை எப்படி தரிசிக்கிறார்கள்? முகமுகமாய் தரிசிக்கிறார்கள். எப்படி தரிசிக்கிறார்கள்? முகமுகமாய் தரிசிக்கிறார்கள். அந்தோணியார் ஏன் தூயவர்? அந்த கேள்விக்கு, அல்லது அந்தோணியார் தூய்மையின் லீலி என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? 1 கற்பு, 2வது கீழ்ப்படிதல் அல்லது தாழ்ச்சி, 3வது பிறரன்பு இரக்கப்பணிகள். பிறரன்பு அல்லது இரக்கப்பணிகள் 2ஐயும் கூட சேர்த்து சொல்லலாம். இதில் சரியான பதில் எழுதி போட்டவர்களிடமிருந்து 3 அதிர்ஷ்டசாலிகளை இன்றைக்கு தேர்ந்தெடுக்கிறோம். அவர்களை இன்றைக்கு திருப்பலி நிறைவேற்றிய தந்தை அவர்கள் முதல் அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுத்து பரிசு வழங்குவார். குலுக்கல் முறையிலே எடுங்க ஃபாதர். திருருதய அன்பியம் அந்தோணி சுரேஷ் ஆரோக்கியமேரி.
திரு அன்பியும் இல்லை எழுதி போட்ட ஆள் வரவே இல்லையோ? ஆரோக்கியம் இருக்கு. இப்போ தான் யோசனை வருது, நம்ம தான் எழுதி போட்டோமா இல்லையான்ட்டு. வாதாயி வா. வாழ்த்துக்கள். இரண்டாவது அதிர்ஷ்டசாலியை இன்றைக்கு நம்மோடு இணைந்து திருப்பலியில் நிறைவேற்றுகிற தந்தை ஜூலியன் அவர்கள் பாருங்கள். சூசேப்பர் அன்பியம் சுகன்யா சந்தியாகு. சுகன்யா சந்தியாகு, வெரி குட். மூன்றாவது அதிர்ஷ்டசாலியை தந்தை அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். குழந்தை திரசால் அன்பியம் மெட்வின் மரி அந்தோணியாள். பார்த்தா மெட்வினுக்கு அதிர்ஷ்டம் தான் கிடக்கு. வருக. எப்படி ஒரு பரிசு வாங்கியிருந்தான் அவன் வருஷம் தரும் இல்லையா? மெட்வின் வருக. அன்பார்ந்தவர்களே, பங்கேற்று கொண்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து இன்றைக்கு மறையுரையிலிருந்து 3 கேள்விகள். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அந்தோணியாருக்கு கொடுத்த பட்டம் என்ன? திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அந்தோணியாருக்கு கொடுத்த பட்டம் என்ன? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, 33வது வயதில் அந்தோணியாருக்கு கிடைத்த பட்டம் என்ன? அதை கொடுத்தவர் யார்? 33வது வயதில் அந்தோணியாருக்கு கிடைத்த பட்டம் என்ன? அதை கொடுத்தவர் யார்? எழுதிட்டா கேள்வி? ரைட்டு. மூன்றாவது கேள்வி, சிலை வழிபாடு என்பது என்ன? சிலை வழிபாடு என்பது என்ன? ஒரு சென்டென்ஸ் ஃபாதர் அழகாக சொன்னாங்க. சிலை வழிபாடு என்பது என்ன? ஆக இந்த 3 கேள்விகளுக்கு சரியான பதில் எழுதி போடுகிறவர்களுக்கு நாளைய தினம் பரிசு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பாதுகாவலருடைய அன்பையும் அருளையும் பெரும் பொருட்டு ஒவ்வொரு நாளும் முழுமையான ஈடுபாட்டோடு பங்கேற்பு செய்து இறை அருள் பெற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கிறேன். ஆண்டவரே சொல். அன்பார்ந்தவர்களே, அந்தோணியாருடைய அன்பு பிள்ளைகளை, பாதுகாவலருடைய திருவிழாவின் 2ஆம் நாளிலே எங்களை அழைத்திருக்கக்கூடிய அன்பு அண்ணன், உங்களுடைய பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டிய தருணம் இது. தந்தை அவர்கள் நம்முடைய ஊரிலே 5 ஆண்டுகள் மிகச்சிறப்பான முறையிலே பணியாற்றிருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் பாலை புனித சவேரியார் பேராலயத்திற்கு பங்கு தந்தையாக உயர்வு பெற்றிருக்கிறார்கள். தந்தை அவர்கள் எப்பொழுதுமே எங்களை அழைத்து, குறிப்பாக எங்களுடைய வளர்ச்சியிலே, என்னுடைய வளர்ச்சியிலே மிகுந்த அக்கறை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அன்பு தந்தை. நம்முடைய பங்கிலே மிகச் சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள். கடவுள் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பணியை தந்திருக்கிறார்கள். எனவே உங்கள் அனைவருடைய சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தந்தை அவர்களுக்கு என்னுடைய அன்புகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை உளமகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. இறைவேண்டலுக்காக எழுந்திருப்போம். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. பேரன்புமிக்க ஆண்டவரை, இத்திருவிருந்தின் ஆற்றலால் புனித அந்தோணியாரின் எடுத்துக்காட்டை பின்பற்ற உமது அன்பில் என்றும் எங்களை வழி நடத்தியருளும். எங்களின் நீர் தொடங்கிய இந்த நற்செயலை இயேசு கிறிஸ்து வரும் நாள் வரை நிறைவுக்கு இட்டு செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனை